பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்ச நாளாக லாஸ்ட் 2 வீக்ஸ் என்னோடய பிரதர் பேசியிருப்பார். ஸோ 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அடியேன் பேசுகிறேன். இன்றைய நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தலைப்பு தான், அதுதான் தேவ சாயல். தேவ சாயல் என்றால் என்ன? அனைவருக்கும் தெரிந்திருக்கும். தேவனை போல் இருப்பது. தேவன் என்பவர் யார்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை போல் இருப்பது, வாழ்வது, நடப்பது. இதை குறித்து தான் ஒரு சிறு தியானத்தோடு நாம் செய்து முடிப்போம். எல்லோரும் சர்ச் போய் வந்திருப்பீங்க. வந்துட்டு உங்களுக்கு அந்த சண்டே நேரம் இருக்கும்போதோ நீங்கள் இதை பார்த்து கர்த்தரின் மகிமையை உணர்ந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு இன்றைய தினத்தில் பேசுகின்ற இந்த வார்த்தைகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அது கூட ஒரு பெரிய ஊழியமாக தான் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணும் போதோ அது ஒரு ஊழியம்தான். அப்போ நினைக்கலாம், ஏதோ ஷேர் பண்ணுறோம் இல்லையா, என்ன நியூஸோ ஃபேக் நியூஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுறோம், அரசியல் ஷேர் பண்ணுறோம், சினிமா சம்பந்தம் ஷேர் பண்ணுறோம். ஒரு தடவை நீங்கள் இயேசுவின் வார்த்தைகளை நீங்கள் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அற்புதமாய் செய்து முடிப்பார். நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அதை எல்லாவற்றையும் இயேசு உங்களுக்கு தருவார். இந்த சேனல் மூலமாக இருக்கின்ற ஒவ்வொரு ஆராதனையும் அது இயேசு கிறிஸ்துவின் மகிமையால் நடந்து கொண்டிருக்கிறது. இனி வரப்போகிற காலங்கள் நீங்கள் இதை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் என்பதை நிச்சயமாக உணர்கிறேன். நீங்கள் ஷேர் செய்கின்ற வீடியோக்கள் மூலமாக கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் தயவும் அன்பும் பாதுகாப்பு உங்களுக்கு கர்த்தர் இமீடியட்டாக ஷேர் செய்வார். நாம் கடந்து செல்வோமா செய்திக்கு? தேவசாயல். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் தன்னுடைய சாயலாக தான் நம்மளை, அதான் மனுஷனை சிருஷ்டித்தார். அது யாருன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாலும் சரி அவரை போலவே சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் படைத்தார். ஆடு மாடு செடி கொடிகள் பறவைகள் ஊர்வன பரப்பன மலைகள் குன்றுகள் எல்லாவற்றையும் படைத்து அதை ஆள்வதற்காக தான் மனிதனை படைத்தார். இன்று அதை தான் செய்து வருகிறோம் இல்லையா? நாம் தானே மனிதர்கள் தானே உலகை ஆண்டு வருகிறோம், அனைத்தையும் ஆண்டு வருகிறோம் இல்லையா? அதையெல்லாம் படைத்தது யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவனாக இயேசு கிறிஸ்து தான். அதற்கு முந்தின வசனம் கூட தான் சொல்கிறது. அது 1:27 நீ படித்தால் தெரியும். அனைத்தையும் படைத்தவர் எதற்காக என்றால் அவன் உலகை ஆள்வதற்காக. அது எப்படி? தேவனுடைய சாயலாக இருந்து ஆள்வதற்காகத்தான். ஆனால் இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் சாயலாக வாழ்கிறோமா? இல்லை சாத்தானின் சாயலாக வாழ்கிறோமா? அதாவது பாவத்தில் வீழ்ந்து அதன்படி நடந்து கொண்டிருக்கிறோமா? எண்ணி பார்க்க வேண்டும். நாம் அதை கர்த்தருடைய இந்த சாயல் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து ஒரு 6 பாயிண்ட் வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு ஷார்ட்டாக செஞ்சு முடிக்கிறேன். முதலாவதாக அன்பு, கருணை, பாதுகாப்பு, ஞானஸ்தானம், ரட்சிப்பு, அர்ப்பணிப்பு, கண்டிப்பு, பகிர்ந்தளிப்பு, தீர்க்க தரிசனம், விடுதலை, சுகம். இது எல்லாவற்றையுமே இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு தலைப்பும் கூட ஒவ்வொரு அர்த்தத்தை குறிக்கும், நடந்ததை குறிக்கும், நீங்கள் அனைவரும் தெரிந்திருந்த அந்த நிகழ்ச்சியை குறிக்கிறது. பாருங்கள், அன்பு. அன்பு என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது? பெற்றோர் கீழ்ப்படிந்து நடந்தார், சிறு பிள்ளைகளை நேசித்தார். அவரோட மரண தருவாயில் கூட தன்னுடைய தாயை, ஏதோ உன் தாய், ஏதோ உன் மகன் என்ற வார்த்தையை சொல்லும்படியாக தன்னுடைய தாயை அனாதையாக விட்டு செல்லாமல் தன்னுடைய சக ஊழியரிடம் கொடுத்துட்டு சென்றார் இல்லையா? இன்றைக்கு அநேக மக்கள் அந்த அன்பு இருக்கிறதா? கணவன் மனைவி மேல் அன்பு, மனைவி கணவன் மேல் அன்பு, பெற்றோர் மீது அன்பு, பெற்றோர் பிள்ளைகள் மீது அன்பு, உறவுகள் மீது அன்பு, இதெல்லாம் நிஜமாக இருக்கிறதா என்றால் 50% தான் இருக்கும். 50% ஒரு ஃபேக்காக தான் இருக்கும். அன்புள்ள மாதிரி இருக்கும், ஆனால் அது அன்பாக இருக்காது. எல்லாரும் குறிப்பிடல.
அப்படி இந்த உலகம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்து வருகிறோம். அதை தான் சொல்கிறேன். தேவ அன்பு எப்படிப்பட்டதுன்னா, உண்மை உள்ளது. இறுதி வரை அந்த அன்பை கர்த்தர் கொடுத்தார். தாயை தனியாக விட்டு செல்லாமல் அவரிடத்தில் கொடுத்து, அது உன் மகன் என்று சொல்லி ஒப்படைத்து விட்டு தான் சென்றார். எப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெரியுங்களா? நாம் அப்படிலாம் செய்கிறோமா? அதுதான் தேவசாயல். தேவசாயலாக இருக்க நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். இதுதான் முதலாவது அன்பு. அது அடுத்து பார்த்தீங்கன்னா, கருணை. கருணைனா என்ன? எப்படிப்பட்டது? அந்த கருணை யாருக்கு வரும்? அன்பு உள்ளவர்களுக்கு தான் வரும். அந்த அன்பு யாருன்னா இயேசு கிறிஸ்து. நமக்கு அது இருக்குதா? யாராவது கஷ்டப்படுறாங்க, அவருக்காக நம்ம உதவி செய்கிறோமா? யோசிக்கிறோம். நமக்கே இங்கே இல்லை, எப்படி அவனுக்கு செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறோம். ரோட்டில் யாராவது விழுந்தா கூட அதை தாண்டி போயிட்டு தான் இருக்கோம். இல்லைன்னா இருக்கவே இருக்க செல்ஃபோன் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறோம். அப்படி தான் நடந்து கொண்டிருக்கு. நமக்குள்ளே அந்த கருணை இருக்குதா என்றால் அது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதில் முக்கால்வாசி பேர் கிடையாது. சில பேர் தான் அந்த உதவி செய்கிறாங்க. அதுதான் அந்த கருணை. அடுத்து பாதுகாப்பு. பொறுமை பொறுமை போ. சாத்திக்கோ வரமா சொல்லு. இந்த கருணையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் செய்திருப்பார். அது என்னன்னா, லாசருவை உயிரோடு எழுப்பினார். அதற்கு ஒரு மனம் வேணும். ஆண்டவரிடத்தில் கேட்டு இறந்து 4 நாட்களான லாசருவை உயிரோடு எழுப்பினார். உயிர்ப்பிக்க செய்தார். கண்களை திறக்க செய்தார் இல்லையா? அப்படிப்பட்ட கருணையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அந்த கருணை நமக்கு ஆண்டவர் கொடுத்ததுனால தான் இன்றைக்கு சில மக்கள் கருணையோடு வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அந்த கருணை பெற்றுக்கொண்ட நிறைய பேர் அதை சரியாக பயன்படுத்துவதில்லை. வசனத்தை படிக்கிறோம், அவை நடக்கிறோமா என்றால் அது கண்டிப்பாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். வாரம் சர்ச்சில் போயிட்டு எல்லா வசனமும் கேட்போம், மொத்தமாக கேட்டு வெளியில் வந்து நாம் நடப்பது விதமே வேறமாக தான் இருக்கும். ஸோ அந்த கருணை, அந்த அன்பு நமக்கிட்ட இருக்கணும்னா இருக்கணும். அதுதான் தேவ சாயலின் மகிமை. அதுக்கடுத்து சொல்ல வேண்டும் என்றால் பாதுகாப்பு. கர்த்தர் பாதுகாத்தார். அவருடைய காலத்தில் பாருங்கள், படகில் சென்று கொண்டிருக்கும் போதோ ஒரு புயல் அடிக்கிறது, பலமான புயல். அந்த டைமில் இயேசு தூக்கி கொண்டிருந்தார். எல்லாரும் அலறாங்க. என்ன சத்தம்னு கேட்குறார்கள். இயேசு வந்து கேட்குறாரு, என்னாச்சு? புயல். படகை கவுத்து விடும் போல புயல், வெள்ளம் அலைப்பாய்ந்து ஒரு சுனாமியை போல அந்த நடுக்கடலில் அவ்வளோ ஒரு அலை காற்று அடித்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அனைவரும் கேட்டார்கள், இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்று கூக்குரலிட்டார்கள், கதறினார்கள். அந்த கதறலும் கூக்குரலும் இயேசுவின் காதுக்கு சென்று எழுந்து அந்த புயலை அமைதலாக இரு என்று சொன்னார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்படிப்பட்ட புயல்கள், எப்படிப்பட்ட சோதனைகள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போதோ, கதறும் போதோ, அவரை உண்மையாக நீங்கள் கூப்பிடும் போதோ, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசு எல்லாவற்றையும் விலக்கி போடப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். அன்று அந்த கடல் அலை அந்த புயலை அடக்கினது போல நம் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா வித கஷ்டங்கள், புயல்கள் எல்லாவற்றையும் அடக்கி போடுவார். தேவசாயல் இன்னொரு பரிமாணம் தான் இது. அதுக்கு அடுத்து என்ன சொன்னேன்? ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து பிதாவினால் தொற்றிக்கப்பட்டு குமாரனாய் ஒன்று, வெறும் குமாரனாக இல்லாமல் பசுத்த ஆசீர்வாதத்தினால் ஞானஸ்தானத்தை யோவான் மூலமாக பெற்றுக்கொண்டு அதன் பின்பு அநேகருக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அநேக சீஷர்களை கண்டடைந்து அவருக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை, ஞானஸ்தானத்தை இவர் மூலியமாக பெற்று கொடுத்தார்.
ஏதோ வந்தமா போனோமான்னு இல்லை. எல்லாமே தேவனுடைய மகிமையின்படி, ஆணையின்படி அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பசுத்தாவின் அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்து பெற்ற பிறகு இன்னும் அதிக மகிமை அவரிடத்தில் காணப்பட்டது. அதன் மூலம் அநேக மக்கள் அவர் வார்த்தைகள் மூலம் ரட்சிக்கப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு நாம் எப்படி வாழ்கிறோம்? நிறைய சர்ச்சில் நிறைய ஞானஸ்நானம் கொடுப்போம். ஒரு விதத்தில் முழுக்க ஞானஸ்நானம், சின்ன குழந்தையில் அதில் தொட்டாசிரியர் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம எப்படி இருக்கணும்? எல்லா பாவத்திலையும் தண்ணியோட தண்ணியாக கலந்து போட்டு விட்டு விட வேண்டும். பாவம் இருக்க பாவத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தண்ணியோட தண்ணியாக கலந்து போயிடும் அந்த பாவங்கள்லாம். திருப்பி உயிர்ப்பித்து வெளியே வரும்போதோ ஒரு புதிய மனிதனாக உயிர்ப்பித்து வர வேண்டும். ஒரு பரிசுத்தமுள்ள மனிதனாக உயிர்ப்பித்து வர வேண்டும். அப்படி வந்த பிறகு நாம் அந்த பரிசுத்தத்தை காத்து நடக்கிறோம் என்றால், எத்தனை பேர் காத்து நடக்கிறீங்க? சொல்லிடலாம். பரிசுத்தமாக இருக்குமா? ஒரு டவுட்டு தான் இல்லையா? அந்த பரிசுத்த வாழ்க்கையை நம்ம வாழணும். ஆனால் இயேசு வாழ்ந்தார், அவருடைய தேவசாயலாக நாம் வாழ்கிறோம் என்றால் ஒரு கொஷின் மார்க்கு தான். அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வது தான் தேவனுடைய சாயல், அவரை போல் வாழ்வது. பாருங்க, இன்றைக்கு அநேக குடும்பங்களில், கிறிஸ்துவ வீடுகளில் இயேசுவை அறிந்தும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டும் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கிற காரணம் இயேசுவை போல நம்ம வாழ முயற்சி எடுக்காதது தான். அவர் வார்த்தைகளை பின்பற்றி நடக்காதது தான் இது காரணம். நிறைய தடைகள், பிரச்சனைகள், போட்டைகள் வருகிறது இல்லையா? இதுக்கெல்லாம் காரணமே நம்ம அவரை இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ளாமல் ஏதோ மட்டும் படாமல் வாழ்ந்தவர்களோடு தான். தேவைப்படும் போது தேடுவதும், தேவை முடிந்த பிறகு மறந்து பெறுவதுமாக தான் நாம் என்ற கர்த்தரின் பக்தியோடு இருக்கிறோம். நாம் அப்படி தேவைக்கென்ற பக்தி அவசியமா? நாம் ஒரு முழு விசுவாசத்தோடு அவரை நேசிக்க வேண்டும், அவர் மகிமைப்படுத்த வேண்டும். தேவைக்கென்று மட்டும் இருக்கக்கூடாது, எப்போதுமே அவரை தேட வேண்டும். அடுத்தது ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் என்ன? சொன்னார் இல்லையா? ஞானஸ்நானம் பெற்று புதிய மனிதராக மாறி எப்படிப்பட்டவைகளே செய்ய வேண்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி அவன் வாழ வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலையாகி ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மலையில் மேல் சென்று கொண்டிருக்கிறார். உடன் அநேக மக்கள் வருகிறார்கள், சிஷ்யர்களும் வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த மலை மேலே உட்கார்ந்து அத்தனை காரியங்களை சொல்லி வருகிறார். என்னென்ன? ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன், சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். சத்துருவை சிநேகியுங்கள், பகைவரை நேசியுங்கள், இல்லாதவருக்கு இருக்கிறதை கொடுங்கள். யாராவது ஒன்றை அவமானப்படுத்தினால் அவர்களை ஆசீர்வதிங்க. யாராவது ஒன்றை அடித்தால் மறுக்கண்டத்தை காட்டுங்க. ஒருவரை விட்டு கொடுத்து வாழுங்க. இப்படி நிறைய அற்புதமான வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இந்த ஜீசஸ் மூவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். பைபிள்லேயும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த மலை பிரசங்கத்தின் பகுதியை எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது அது உங்கள் உணர்வுக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்குது. பாருங்க, நம்ம அப்படி இருக்கிறோமா? தேவ செயலாக எப்படி வாழ வேண்டும்? பகைவரை நேசிக்கணும், விட்டு கொடுத்து வாழணும், இல்லாதவர்களுக்கு இருக்கிறதை கொடுக்க வேண்டும், கொடுத்துட்ட ஒன்றை திரும்பி பெற்றுக்கொள்ளக்கூடாது. யாராவது ஒரு கணத்தை அடித்தால் மறு கணத்தை காட்ட வேண்டும். அப்படி காட்டுறோமா? யாருனாச்சா திருப்பி 2 அடி சேர்த்து தானே போடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை எப்படின்னா, யாராவது அடித்தாலும் ஒரு கணத்தை கொடுத்து திருப்பி அடிக்கன்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு சாந்தத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார், பொறுமையை ஆண்டவர் உணர்த்துகிறார். நீ அடிச்சிட்டியா, அவனை திருப்பி அடிக்கிறேன்னு நான் சொல்லாமல், அடித்தாலும் ஒரு அடி, நான் எதுவும் செய்ய மாட்டேன், உனக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்ற சொல்லுகின்ற மனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் அதுக்கு அர்த்தம்.
நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பதிலுக்கு பதில், ரத்தத்துக்கு ரத்தம், கத்திக்கு கத்தி என்று இந்த காலம், இந்த சமூகம் இருக்கிறது இல்லையா? பகைக்கு பகை. அந்த ஆண்டவர் சொல்கிறது, நீங்கள் எதிரிகளை நேசிங்க, பகைவரை நேசிங்கன்னு சொல்லுது. நிந்திக்கிறவரை நேசிங்கன்னு சொல்லுது. யார் திட்டினாலும் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர் ஆசீர்வதிங்கன்னு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் சொல்கிறார். நம்ம அப்படி இருக்கிறோமா? அப்படி இருப்பது தான் தேவ சாயல். இந்த சொன்ன அத்தனை பாயிண்ட்டுமே ஒவ்வொன்றுமே அவருடைய சாயலாக இருப்பதற்கான அடையாளங்கள் தான். அதான் ரட்சிப்பு. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இப்படி தான் நம்ம வாழ வேண்டும். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம பழைய வாழ்க்கையே திரும்பி போகக்கூடாது. அது பாவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து போய் வாழ வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் எல்லாரையும் மன்னித்து அன்பு செலுத்தி விட்டு கொடுத்து வாழ்வது தான் இயேசு கிறிஸ்துவின் சாயலாக வாழ்வது. அதுக்கு அடுத்து அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து அவருடைய இறுதி காலத்தில் நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி அர்ப்பணித்தார். நமக்காக பாவத்தை எல்லாம் கழுவதற்காக தன் இரத்தத்தை சிந்தி தம்மை அர்ப்பணித்தார். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு யாருக்காவது உள்ளதா? அப்போ யாரும் நினைக்கிறோமா? இப்போ ஒரு மனிதன் கஷ்டப்படுறான், நம்ம அதுக்கு உதவி செய்யணும். உயிரை கொடுத்தா உதவி செய்யணும். உயிரை கொடுத்து இல்லை, உயிரை கொடுத்து உதவி செய்யணும். உயிரை கொடுத்து விட்டு தான் உதவி செய்வது. அந்த உதவி அப்படி இருக்க வேண்டும். உடனடியாக செய்ய வேண்டிய உதவியாக இருக்கணும். யோசித்து செய்யலாமா செய்யக்கூடாதா, திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படி யோசித்து செய்யக்கூடாது. கேட்ட அந்த உதவியை உடனே செய்வது தான் தேவனுடைய சாயல் எண்ணப்படுகிறது. உடனடியாக செய்ய வேண்டிய உதவி தான் அதுக்கான அர்த்தம். ஆனால் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் தம்முடைய உயிரையே கொடுத்தார். அது இதுவரைக்கும் யாருமே செய்தது கிடையாது. யாராவது செஞ்சுருக்கீங்களா? நண்பனுக்காக உயிரை கொடுத்துருக்கீங்களா? அம்மாக்காக உயிரை கொடுத்துருக்கீங்களா? அப்பாக்காக உயிரை கொடுத்துருக்கீங்களா? மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, சொந்தங்களுக்காக உயிர் கொடுத்துருக்கீங்களா? கிடையாது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார். வேறு யாருமே கிடையாது இந்த உலகத்தில். அன்றிலிருந்து இனி வரப்போகின்ற காலம் வரைக்கும் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்காக தன் உயிரை கொடுத்தார். எதற்கு? நம்மை ரட்சிப்பு, நம்மளை அர்ப்பணித்து, நம்மளை தூக்கி எடுத்து ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக தான். ஒரு அர்ப்பணிப்பு அப்படிப்பட்டது. உணர்ந்து கொள்ளுங்கள். இதுவும் ஒரு தேவனுடைய சாயல் எனப்படுகிறது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தேவ சாயலாக நீங்கள் வாழ முயற்சி எடுங்க. அதுக்கடுத்து கண்டிப்பு. கண்டிப்பு என்பது என்ன? இயேசு கிறிஸ்து எப்படி கண்டிப்பார்? அவர் ரொம்ப அன்பானவராச்சே, எப்படி கண்டித்தார்? எப்படி அவர் கோபம் வந்துச்சுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் கோபம் வந்தது எப்போது என்றால், அவர் வாழ்ந்த காலத்தில் தேவாலயம் என்பது ஒரு சூதாட்டும் விடுதி போல, ஒரு சீட்டாட்டம் இடங்கள் போல, ஒரு வரி வசூலுக்கும் இடம் போல, பல்வேறு பாவத்தின் இடமாக அந்த இடம் இருந்தது. அங்கே வந்து இயேசு எல்லாவற்றையும் தூக்கி விசிறடித்து, இது தேவனுடைய ஆலயம், நான் அவருடைய குமாரன் என்று சொல்லி பிரசங்கப்படுத்தி எல்லா இடத்தையும் எடுத்து போட்டு அங்கு தன் சுவிசேஷத்தை ஆரம்பித்தார். வசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கண்டிப்பை ஆண்டவர் அன்றைக்கு நிகழ்த்தினார். அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவரா தேவ மனுஷன், இவர் தேவகுமாரனா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, ஒரு ஆச்சரியம். யார் யார் நீ ஏன் அப்படி பேசுகிற, எதுக்காக பேசுகிறேன் என்று எல்லோரும் கேட்குறாங்க. தேவனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்து அது எல்லாவற்றையும் தேவாலயத்தில் உள்ள எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அந்த தினத்தில் ஒரு பிரசங்கம், முதலாவது பிரசங்கம் ஒலித்தது. அந்த கண்டிப்பு நம்ம வாழ்க்கையிலே வேண்டும். எப்படிப்பட்ட கண்டிப்பு வேண்டும்? அந்த தேவசாலை எப்படி பெற்றுக்கொள்வது? யாராவது ஒருத்தர் தவறு செய்தால் நீங்கள் அவர்களை வசனத்தை சொல்லி அவர்களை கண்டிக்க வேண்டும். பாருங்கள், இந்த மாதிரி வசனம் சொல்லியது, பாவத்தை செய்யாதன்ட்டு, இப்படி செய்யுங்கன்னு பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மனைவிக்கோ கணவருக்கோ உடன் பிறந்தவருக்கோ யாருக்கு இருந்தாலும் சரி,
ஏதோ பிரச்சனைனா கர்த்தருடைய வசனத்தை சொல்லி சரிப்படுத்த வேண்டும். பாவத்தில் விழுந்துட்டாங்கன்னா அவர்களை நற்காரியங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை மாற்ற வேண்டும். பையன் தப்பு பண்ணுறான்னா அப்படின்னு தப்பு பண்ணனா ஏசப்பா நம்மளை தண்டிப்பார், பாவம் செய்யாத அப்படின்னு எப்படி சொல்லி கண்டிக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட கண்டிப்பு நம்ம வாழ்க்கையில் தேவை. வயதான ஒரு இளம் வயசு பிள்ளைகள் கூட எத்தனையோ பாவத்தில் விழுந்திருக்காங்க. அந்த பாவத்தை விடுதலை கொடுத்து ஆண்டவர் மீட்டு எடுப்பார். பாவத்தில் விழுந்தவர்கள் ஒரு நிமிஷம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க, பைபிளை எடுத்து வாசிங்க. இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நீங்கள் புதிய மனிதராக மாறுவீர்கள். வசனங்கள் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தும், அது உங்களை மாற்றும். அது ஒரு அன்பான கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு தேவ சாயல் தான். அதற்கடுத்து பகிர்வு கொடுப்பது, அதாவது பகிர்ந்து கொடுப்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறார், உடனே ஏராளமான மக்கள் செய்கிறார்கள். நீண்ட தூரம் சென்றதால் பசி மயக்கம் அனைவருக்கும். அந்த நேரத்தில் உணவு இல்லை. உணவு இருக்கிறார்கள் கேட்டுருக்காங்க, யார்கிட்டே இல்லை. ஆனால் ஒரு சிறுவனுக்கு இருந்தது. அவனுடைய இருந்தது எத்தனை? 5 அப்பம் 2 மீன்கள். இந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு இந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு எப்படி உணவை கொடுப்பது என்று அனைவரும் யோசித்தார்கள். ஆனால் கர்த்தர் யோசிக்கவில்லை. அதற்கு மாறாக தேவனிடத்தில் ஜெபித்தார். அந்த 5 அப்பம் 2 மீனை வானத்தின் நேராக நீட்டி ஜெபித்து 5000 அப்பங்களாக 2000 மீன்களாக மாற்றினார். பன்மடங்கு மாற்றினார். அது அனைவருக்கும் அந்த உணவு கொடுக்கப்பட்டது. மிச்சமாக மீட்டப்பட்டது. மிச்சமே இருந்துச்சான். அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் கொடுத்தார். பாருங்க, 5 அப்பம் 2 மீன் இருந்தால் நம்ம மட்டும் வச்சுக்கலாம், நம்ம மட்டும் சாப்பிடுவோம், அவங்களாம் எதுக்கு அப்படின்னு இல்லாமல் அதை கொண்டு அனைவருக்கும் உணவை போஷித்தார், உயிரை கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம்? யாராவது கஷ்டத்தில் இருந்தால், பணம் நம்மகிட்ட இருந்தாலும் சரி, உணவு இருந்தாலும் சரி, அதை பகிர்ந்து அளிக்க வேண்டும். அந்த கருணை, அந்த அன்பு தான் தேவனுடைய சாயல். நமக்கே இங்கே இல்லை, எதுக்கு தரணும், அப்புறம் இதை சேர்த்து வச்சுப்போம், எவ்வளோ யூஸ் ஆகும், திருப்பி ஏன் தரணும் இப்போ அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் கஷ்டத்தில் வரும்போது ஒரு உதவி செய்வது அவசியமானது. அது யாராக இருந்தாலும் சரி. உங்கள்கிட்ட அதிகமான உணவு இருந்தால் அது இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அதிகமாக பணம் இருந்தால் யாராவது உதவி கேட்டால் அது செய்யுங்க, தவறு ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் தேவனுடைய மகிமையாலே அது ஆசீர்வாதமான ஒரு செயலாக இருக்கும். அதை தேவன் கவனித்து கொண்டிருப்பார். அந்த பகிர்ந்தளிக்கும் குணம் யாரிடம் உள்ளதோ அவரே தேவ சாயலான ஒரு மனிதனாக இருப்பார். அவருக்கு இயேசு கிறிஸ்து அற்புதமான காரியங்களை, ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பது நிச்சயம். அதுக்கு அடுத்து சொல்கிறேன், சுகம். இயேசு கிறிஸ்து இந்த சுகத்தை எப்படி கொடுக்கிறார்? சுகம் கிடைக்க வேண்டும்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும், அவரை கூப்பிட வேண்டும். விசுவாசமாக ஜெபத்தின் மூலமாக தான் நமக்கு சுகத்தை கிடைக்கும். அன்றைய தினத்தில் குஷ்டரோகி ஆண்டவர் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டான். கண் பார்வை இல்லாதவன் ஆண்டவர் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டான். கண் பார்வை கிடைத்தது. இன்ன நாட்களாக இருந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது. எதற்கு? எப்படி? காரணம் இயேசுவை கூப்பிட்டதால், இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொன்னதால், அவரை நோக்கி வேண்டியதால், விசுவாசித்ததால் தான் இந்த சுகம் கிடைத்தது. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தவர் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ சோதனைகளோ கஷ்டங்களோ இருந்தால் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க, விசுவாசிங்க, அறிக்கையிடுங்க. தேவனுடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். அதுக்கடுத்து விடுதலை. விடுதலை வேண்டும். அனைவருக்கும் இன்று இருக்கிற பெரிய பிரச்சனை விடுதலை வேண்டும் என்பது தான். காரணம், குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், பண தேவைகள், அடிமை தினத்தின் ஆவி,
சாத்தானின் கிரியை, கடன் பிரச்சனைகள், மன போராட்டங்கள், நிம்மதியின்மை, தோல்விகள், கடன் பாரங்கள், அவமானங்கள், தனிமை என்று ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுற்றி சுற்றி வருகிறது இல்லையா? ஒவ்வொருவருக்கும். அதற்கெல்லாம் ஒரே பதில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நீங்கள் சென்று ஜெபிப்பது தான். விசுவாசமான ஜெபம் பிணி அலையை ரட்சிக்கும் வசனம் சொல்கிறது. விசுவாசம் ஜெபத்தை நீங்கள் ஏறிடுங்க, உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். அன்றைய தினத்தில் பாருங்க, பாவப்பட்ட ஒரு பெண் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதற்காகவே அவளுக்கு விடுதலை கிடைத்தது. யார் என்னை தொட்டது என்று கேட்டு 40 வருடமாக இருந்த அந்த மகளின் வேதனை நீங்கியது. இயேசு கிறிஸ்து தொட்டதுக்காக உணர்ந்து கொண்டார். நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் கேட்பாமல் இருப்பாரா? நிச்சயமாக கேட்பார். அதே போல் அந்த இடத்துல பாவத்தில் விழுந்து கிடந்த இன்னொரு மகள் கல்லெறித்து அறியப்பட்டார்கள். அவங்க இயேசு எல்லாவற்றையும் தடுத்து தூக்கி எடுத்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். மகளினுடைய வேண்டுதல், அவள் செய்த எல்லாவித பாவம் மன்னிக்கப்பட்டு அன்றிலிருந்து பரிசுத்தமாக்கப்பட்டார். படித்திருப்பீங்க வசனத்தில். உங்கள் வாழ்க்கையில் அப்படி பாவத்தில் விழுந்திருந்தால் இயேசுவிடத்தில் வந்தால் உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும். இதுவரை நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு இயேசுகிட்ட வாங்க, உங்கள் பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். ஏன்னா பாவம் செய்த மனிதர் உலகத்தில் யாருமே இல்லை. என்றால் ஒரு நாள் மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தை கொடுப்பது இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் மாற்றத்தை நோக்கி வரும்போதே உணர்ந்து கொள்ளலாம் நீங்கள் தேவசாயலாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று. இயேசு கிறிஸ்து அதற்காகவே காத்திருக்கிறார். மாற்றம் வேண்டும். பின்மாற்றத்தை நோக்கி போகாமல் நீங்கள் தேவனிடத்தில் வரும்போதோ அதுவே தேவசாயலாக உங்களை மாற்றும் ஒரு ஆரம்பமாக இருக்கும். நீங்கள் ஜெபிங்க, இயேசு மகிமை உங்கள் மேல் காணப்படும். அதுக்கு அடுத்து வேண்டுதல். வேண்டுதல் வேண்டுதல் என்ன? ஜெபிப்பது. இயேசு கிறிஸ்து அன்றைய தினத்தில் ஒரு இரவு முழுவதும் நமக்காக மலையின் மேல் ஜெபித்தார். அந்த ஜெபம் ஒவ்வொருவருக்காகவும் தான், ஒவ்வொரு மக்களுக்காகவும் தான் அந்த ஜெபத்தை கொடுத்தார். அந்த ஜெபம் ஒரு ஆசீர்வாதம் ஜெபமாய் மாறியது. அனைத்து மக்களின் ரட்சிப்பை கொண்டு வந்த வார்த்தைகள் புதிதாய் மாற்றி அனைவரையும் மாற்றத்தை கொண்டு வந்து அவர் பின்னாடி வர வைத்தது. அப்படிப்பட்ட மக்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்தார். நாம் 10 நிமிஷம் ஜெபித்தாலே டயர்டாயிடுறோம். 10 நிமிஷமே போதும், 5 நிமிஷமே போதும்னு நினச்சி ரொம்ப சோர்ந்து போகிறோம். ஆனால் நீங்கள் ஜெபிக்க 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 தேவனுடைய கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் அவர் மகிமையும் உங்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கென்று நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கும் போதோ அவர் நமக்காக வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த வேண்டுதல் தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவை. நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபந்தான் ஒரு தேவனுடைய சாயலாக இருக்கும். எவன் ஒருவன் விசுவாசமாக ஜெபிக்கிறவனோ அவனே தேவனுடைய குமாரன் எனப்படுவான். இயேசுவை போல் வாழ்பவன் எனப்படுவான். நீங்கள் தேவகுமாரனாக இருக்க வேண்டும் என்றால் அவரை நோக்கி வாங்க. அதற்கு அடுத்து தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனம் எல்லாருக்குமே தெரியும், சொல்லவே தேவையில்லை. பாருங்க, இப்போ நாம் பிறக்கிறோம், ஆனால் எப்போ இறக்குறோன்னு தெரியுமா? எப்போ பிரச்சனை வரும்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஒரு நாள் சீஷர்கள் அழைத்து பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல சீஷர் முதலில் சொல்கிறார், இன்று இரவு ஒருவர் என்னை காட்டி கொடுப்பான் என்று. யாருன்னு எல்லாருமே ஒரு ஆச்சரியம். யார் அப்படி யாரும் இல்லையே, நீயா நானான்னு மத்தி குழப்பம். ஆனால் ஒருத்தருக்கு தெரியும். யார் அது? யூதாஸ் காரியத்துக்கு தெரியும். எப்படி கண்டுபிடித்தார்? நான் பாருங்க, அவர் உணர்ந்து கொண்டார். அனைத்தையும் அறிந்தவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவகுமாரன். தாம் எதற்காக வந்தோம், எதற்காக இருந்தோம், எதற்காக செல்கிறோம் என்பதை உணர்ந்து தான் அவருடைய பிறப்பே இருந்தது. நம்ம வாழ்க்கையில் எதற்காக நம்ம பிறந்திருக்கோம்? ஜாலியாக இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கா? தப்பு இல்லை. ஆனால் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம்? அன்பாக இருக்கிறோமா?
பாசமாக இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக வாழ்க்கை வாழ்கிறோமா? யாரையும் துன்புறுத்தாமல் வாழ்கிறோமா? கஷ்டத்தை கொடுத்து வாழ்கிறோமா? அல்லது மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்கிறோமா? எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு பயந்து வருகிறோமா என்றால் அது சில பேருக்கு தான். எல்லாருடைய இருக்குதா? இருக்காது. கண் போன போக்கில் கால் போன போக்கில் வாழ்ந்து வருகிறோம். அது ஒரு பாவப்பட்ட வாழ்க்கை என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். உண்மையை சொல்லப்போனால் அது பாவப்பட்ட வாழ்க்கை தான். நாம் இஷ்டப்படி வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு பாவ வாழ்க்கை தான். அநேக தருணங்களில் இயேசு கிறிஸ்து பாவத்தில் விழுந்தால் கூட அதை மீட்டெடுப்பதற்காக அநேக வார்த்தைகளை நம்மளோடு பேசுவார். நீங்கள் ஜெபிப்பது மூலம் அந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஜெபிக்காதவர்களிடத்தில் ஆண்டவர் உணர்த்துவார், எப்படியாவது உணர்த்துவார். ஏதாவது பிரச்சனைகள் மூலமாக தடைகள் உணர்த்துவார். அதில் புரிந்து கொண்டு அதை நம்ம மாற்றி நடந்தால் ஓகே. ஆனால் புரிந்து கொள்ளாமல் நாம் கண் போன போக்கில் கால் போன போக்கில் நடந்தால் நாம் பாதாளத்தில் நரகத்தில் சென்றடைவோம் என்பது நிச்சயமான ஒன்று. தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கட்டியாக பிடிச்சிக்கணும். அதுவே உங்களுக்கு அடையாளத்தை எச்சரிக்கையை கொடுக்கும். நீதிமொழிகள் நீங்கள் படிச்சுன்னா பயமானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை படிக்க படிக்க அது நடக்கின்ற எத்தனை விஷயங்கள் நீங்கள் ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போதோ நடந்திருக்கும், நடக்க போகும், நடந்து கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கும். அது யாரை படிக்க மாட்டாங்க நீதிமொழிகள். அது படிக்கும் போது தான் தெரியும் எவ்வளோ ஒரு ரியலான ஒரு வேர்டு சென்ஸு. நீங்கள் இது வரைக்கும் படிக்கலைன்னா அதை எடுத்து படிங்க. பயமாக தான் இருக்கும், எச்சரிக்கையாக தான் இருக்கும். ஆனால் அந்த எச்சரிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிறதுக்கான வழியாக இருக்கும். நீங்கள் அதை படிக்க உங்கள் வாழ்க்கையில் அநேக தீர்க்க தரிசனத்தை உணர்ந்து கொள்ளலாம். நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற விதமாக உங்கள் ஆண்டவர் மாற்றுவார். உணர்ந்து கொண்டு நீங்கள் விசுவாசித்து அதன் மகிமையை பெற்றுக்கொள்ளும் போதோ உங்களுக்கு அற்புதங்கள் ஆண்டவர் உணர்த்து கொண்டே இருப்பார். நெக்ஸ்ட் நடக்கின்ற விஷயங்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்துவார். நீங்கள் அப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். விசுவாசமான ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கடுத்து பரிவு. பரிவு என்றால் ஒரு லவ், அதாவது ஒரு அன்பு, மற்றவர்களுக்காக ஒரு அக்கறை. இந்த அக்கறை என்ற பரிவு ஆண்டவர் எப்போது கொடுத்தார் தெரியுமா? அவர் வாழ்ந்த காலத்திலே அனைவருக்கும் கொடுத்தார். ஆனால் அவர் மரண தருவாயில் கூட ஒரு திருடன் மன்னிப்பு கேட்டான், ஏசப்பா என்னை மன்னிச்சு என் பரலோகத்தை இடம் கொடுங்கன்ட்டு. ஆனால் அந்த நிமிஷத்தில் பாருங்கள், அவரே மரண தருவாயில் தான் இருக்கிறாரு. அந்த நிமிஷத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ என்னோட பரதேசில் இருப்பார் என்ற அந்த வார்த்தையை சொல்கிறார். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை போல அவருடைய சாயலை போல் நாம் வாழ்கிறோமா? அந்த இறுதி நிமிடத்தில் கூட மன்னித்தார். நாம் இப்போது உயிரோடு இருக்கும்போதே எத்தனையோ பேருக்கு மன்னிப்பு கொடுப்பதில்லை. அவர் இறந்துட்டா போய் பார்த்து ஒரு பெரிய அழகை போட்டு விட்டு வருகிறோம். எதற்கு? தேவையில்லாத ஒன்று. இருக்கும்போதோ அன்பை கொடுப்பதில்லை, ஒழுங்காக பேசுவதில்லை, அந்த பாசம் கிடைக்காது. ஆனால் இறந்து போயிட்டா அப்போ தான் மொத்த பாசம் வரும். அப்போ தான் வாழ்ந்துட்டு வரும் இல்லையா? அனைவருக்கும் சொல்கிறேன், வாழ்க்கை ஒரு முறை தான். இருக்கும் வரை அன்புள்ளவராக இருங்க, பாசமுள்ளவராக இருங்க. யாராவது பேசாமல் இருந்தால் பேசுங்க. பகையெல்லாம் மறந்துட்டு அன்பை செலுத்துங்க. அதுதான் தேவனுடைய சாயல். வசனமாக தான் சொல்கிறது. தேவனுடைய மலை பசங்கமாக தான் சொல்கிறது. அன்பாக இருங்க, பகைவரை நேசிங்க. யாராவது துன்பத்தினா கூட அவரை நேசிங்க, ஜெபிங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஆசீர்வதிப்போம். சில சமயங்கள் இந்த கோபங்கள் வரலாம். ஆனால் உங்களுக்கு மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மன்னிக்கிற குணம் இருக்கின்றவர்கள் தான் தேவனுடைய சாயல் எனப்படுவார்கள். நீங்கள் தேவனுடைய சாயலாக வாழ்வது அதை மன்னிக்கிற குணம் இருக்க வேண்டும். நான் நிறைய பேரத்தில் பார்க்கறத விட என் அப்பா வீட்டில் நிறைய பார்ப்பேன். யாராவது ஏதாவது பிரச்சனை பேசுனா கூட எங்களுக்கு கோவம் வந்தாலும் எப்பா கோவம் வராது. வந்தாலும் அவங்க அப்படி தான்ப்பா நாம தான் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் நான் தேவனுடைய சாயலை நான் பார்ப்பேன். அவர் அந்த வயசு இருந்தாலும் அவர் அதை ரியலைஸ் பண்ணுறாரு. தெரியாமல் பேசுகிறாங்க, அறியாமல் பேசுகிறாங்கன்ட்டு. அதுதான் தேவனுடைய சாயல்.
அது அவரிடத்துல உள்ளதை நான் உணர்ந்து கொள்வேன். ஒவ்வொரு டைமில் எங்களுக்கு கோபம் வந்தாலும் அவருக்கு அந்த கோபம் இருக்காது. அப்படிப்பட்டவர் தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். நீங்கள் விட்டு கொடுத்து ஒரு அன்புள்ளவராக இருக்கும்போதோ, பகையை மறந்து இருக்கும்போதோ, தேவன் உங்களுக்குள்ளே இறங்கி உங்களுக்குள்ளே தேவ சாயலாக அவர் மாற்றுவார். அவர் உங்களோட இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? ஏதாவது சோதனை இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு சுகம், பலன், ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் வேறு விஷயத்தை கொடுப்பார். அப்படிப்பட்டது தான். அப்படிப்பட்ட அடையாளத்தை நீங்கள் வாழ வேண்டும். அதுக்கு அடுத்து வார்த்தைகள். அவர் வார்த்தைகள் எப்படிப்பட்டது? இவ்வளோ பேசியிருக்கோம் இல்லையா? பேசின அத்தனையுமே வசனத்தின் வார்த்தைகள் இல்லது. நான் பேசுகின்ற அந்த வார்த்தைகள், நீ ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, ஆயர் சொல்லுகின்ற தேவ வார்த்தைகளை கேட்கிறீங்க, வீட்டில் வந்து அதை உணர்ந்து கொள்கிறீர்களா? அதை நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்களா ஃபேமிலியோட? கண்டிப்பாக இருக்காது இல்லையா? தேவனுடைய குமாரராகிய நாம, அதாவது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆலயம் சென்று வந்தாலும் ஆயர் சொன்ன அந்த வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்ன பேசினார், ஏன் சொன்னார், ஃபேமிலி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை தெரிந்து கொண்டு அதை உங்களுக்குள்ளே வைத்து கொண்டு இருக்காமல், நீங்கள் ஸ்கூல் போகும்போதோ, ஆஃபீஸ் போகும்போதோ, இல்லை ரிலேஷன் வீட்டுக்கு வரும்போதோ, இல்லை அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகும்போதோ, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் ஒரு வார்த்தையாக சொல்லி தேவன் மகிமையை நீங்கள் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை நீங்கள் செலுத்த வேண்டும். அந்த மகிமையான வார்த்தை அவர்களுக்குள்ளே இறங்கினால் அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். யார் மூலியமாக? உங்கள் மூலியமாக. அது என்ன? அதுதான் தேவனுடைய ஊழியம். அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்வது தான் தேவனுடைய ஊழியம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, நல்வார்த்தைகள் நீங்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இருந்தாலும் அதுவே ஒரு ஊழியம் தான். அவருக்கு அதை சொல்லும்போது அது ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் சொல்ல அது கண்டிப்பாக நடக்கும். ஆரம்பத்தை கேட்காம இருப்பாங்க, கண்டுக்காமல் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்றாவது ஒரு நாள் அவள் இதயத்தை தொடும். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையே ஒரு பவர்ஃபுல்லானது. இந்த பைபிளில் இருக்கிற அத்தனையுமே ஒரு பவர்ஃபுல் தான். நீங்கள் பிரித்து படிக்க படிக்க உங்களுக்குள்ள அந்த பவர் ஆனவர் உங்களுக்குள்ளே கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த பவர் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? எல்லாவற்றையும் ஆடலாம். நீங்கள் இருக்க வேண்டிய இடமே லெவலே வேறு இடமா தான் இருக்கும். கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாம் விலக்கி போடப்பட்டு அன்பு, சமாதானம், ஐக்கியம், பாதுகாப்பு, ஆரன், கோட்டை, நீ ஒரு அரசனாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். உங்களை முத்திரை மோந்திரமாக வைப்பார். முத்திரை மோதிரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தேவ சாயல் நீங்கள் உங்களுக்குள்ளே வர வேண்டும். அது எப்படி நடக்கணும்னா வேறு வார்த்தையின் மூலமாக தான் நடக்கணும். அந்த வார்த்தைகள் நீங்கள் படிக்க படிக்க மேற்கண்ட அனைத்து விஷயங்களும் அன்பு, சமாதானம், பாதுகாப்பு, விடுதலை, பரிவு, மன்னிப்பு, ஆசீர்வாதம், தீர்க்க தரிசனம் என்று அனைத்து விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணோம். அனைத்தையும் நீங்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் எதிர்கால சந்ததிகளில் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் உறவிடத்தில் நீங்கள் சொல்ல சொல்ல ஒரு நாள் அவர்கள் மனதில் ஆண்டவருடைய வார்த்தை இடம் பிடித்து ரட்சிப்புக்கான வழியாக அது இருக்கும். அப்படி நீங்கள் செய்வது தான் தேவனுடைய சாயலாக இயேசு கிறிஸ்துவை போல வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் சாயலை போல் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிங்க. இந்த வார்த்தைகள் படி நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் கர்த்தர் கொடுத்த மகிமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் ஜெபம் செய்யும். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்கு நன்றி துதிக்கிறேன் சாமி. இந்த நாளில் கூட சாமி தேவனுடைய சாயலாக நாங்கள் வாழ்வதற்கு என்னென்ன வழிகளை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நேர் ஒரு வார்த்தைகள் மூலமாக உணர்த்திய கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு மனதிலும் இறங்கி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் மகிமையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர் வாழ்க்கையிலே அதை பயனுள்ளதாக எடுத்துக்கொண்டு அதை போல் வாழும்படியாக கர்த்தாவே, உண்மையை போல் வாழ்கின்ற வாழ்க்கையே ஒரு மெய்யான வாழ்க்கை, தேவ வாழ்க்கை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு வாழும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் மாற்றத்தை கொண்டு வருவீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக, வழிநடத்துவீராக சாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலாக வாழ்வதற்கேற்ற வழிகளை நீர் உண்டு பண்ணும்.
இடையில் உள்ள எல்லா சாத்தான கிரியைகளை எடுத்து போட்டு எந்த தடைகளும் இல்லாதபடி எங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக சாமி. நாங்கள் எங்கு இருந்தாலும் உலகத்தில் எங்கு இருந்தாலும் உங்களுடைய சாயலை போல் வாழும்படியாக அதை மற்றவர்கள் பார்த்து தெரிந்து கொண்டு அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய வார்த்தைகள் நாங்கள் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. அதுவே நாங்கள் உங்களுக்கு செய்கின்ற ஒரு ஊழியமாக இருக்கும் கத்தாவே. உங்கள் வார்த்தைகள் நாங்கள் சொல்ல கத்தாவே ஒரு மகிமை எங்கள் மேலே இறங்கி கத்தாவே அதை மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, உறவுகளை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழிநடத்தி கொடுத்தார். இந்த செய்தியை கட்டுக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக பிள்ளைகளை ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டு அதை நடக்கும்படியாக அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. ஆசீர்வாதம் வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே எனக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதிகர மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுக்கு மேன்மேலும் இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இன்னும் அநேகருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் விதமாக மாறுவீர்கள் என விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, ஆமென். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதித்தே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று